ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, என்னோடய டயட் பிளான் பற்றி தான். நான் 80 கிலோ இருந்தேன். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சேன். 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணுறேன். 1 மந்த்லேயே எனக்கு 4 kg குறைஞ்சிருக்கு. எக்ஸசைஸ், வாக்கிங் எதுவுமே பண்ணலை. வெறும் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணியே 1 மந்தில் 4 kg குறைச்சிருக்கேன். வாங்க எப்படி குறைச்சேன்னு பார்க்கலாம். ஜூன் 5 நான் வெயிட் செக் பண்ணும்போது 80 கிலோ இருந்துச்சு. 1 மந்த்துக்கு அப்புறம் செக் பண்ணும்போது 76 கிலோ வந்துருச்சு. மெயினாக இதுக்கு நான் ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிப்பேன். காலையில் ஃபஸ்ட்டு நான் ஓமம் வாட்டர் தான் குடிப்பேன். ஓமம், நாட்டு சக்கரை, பட்டை இதெல்லாம் போட்டு காய்ச்சி குடிப்பேன். நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன். வாரத்தில் ஒரு 3 டைம் குடிப்பேன். உப்பு கவுனி அரிசியில் கூழ் செஞ்சு குடிப்பேன். 2 ஸ்பூன் போட்டு 200 ml தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு கூழ் காய்ச்சி குடிப்பேன். டெய்லி இதே தான் குடிப்பேன். இது கூட ஏதாவது முட்டையோ இல்லை காய்கறி அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு மறுபடி பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிருச்சு. அந்த பசிக்கிற மாதிரி இருக்க டைம்லலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா குடித்தோன்னா ஒன்றும் தெரியாது, நார்மலாக இருக்கும். மதியம் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். காய்கறி இல்லை கீரை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் முட்டை இல்லை சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவேன். ஈவினிங் டைமில் பிளாக் காஃபி, அது கூட ஏதாவது காய்கறி இருந்தால் சாப்பிடுவேன். இல்லைன்னா ஃப்ரூட்ஸு இல்லை பயிர் ஏதாச்சும், ராகி புட்டு, வீட் ப்ரெட்டு, அதுலேயே ஆம்லேட் போட்டு சாப்பிட்றது, ஓட்ஸில் ஏதாவது ரெசிபி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்குவேன். நைட்டுக்கு 2 சப்பாத்தி இல்லை 3 சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன். மீல் மேக்கரில் ஏதாவது கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். இல்லாட்டி முட்டை போட்டு முட்டை சப்பாத்தி மாதிரி சாப்பிடுவேன். இல்லை இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொள்ளு பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் சிக்கன், ஃபிஷ் ஏதாவது மதியம் செஞ்சது ஏதாவது இருந்துச்சுன்னா, காய்கறியோ இல்லை சிக்கன், ஃபிஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நைட்டும் சேர்த்து சாப்பிட்டுக்குவேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கருஞ்சீரகம் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். கருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, ஓமம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது லைட்டாக எடுத்து வாயில் போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிக்குவேன். டெய்லி நான் அதை தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கு டெய்லியுமே ப்ரோட்டீன், ஃபைபர் 2மே ரொம்ப முக்கியம். அதை தான் இது 2 கரெக்டாக நம்ம சாப்பிட்டாவே வெயிட் குறைஞ்சிரும், கரெக்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு இதெல்லாமே சாப்பிட்லாம், அளவாக சாப்பிட்டுக்கலாம். ப்ரோட்டீனுக்கு சிக்கனு, முட்டை, மீன், பன்னீர், மீல் மேக்கர் இந்த மாதிரி நிறையா சாப்பிட்லாம். ஃபைபருக்கு ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஃபேட்க்கு ஆயில் நம்ம எப்படி சமையலில் ஆயில் போடாமல் செய்ய மாட்டோம், அதே போதும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தேவையில்லை. பாதாம் வேணால் சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். ஹார்ப்ஸ்க்கு இட்லி, தோசை, சாப்பாடு இந்த மாதிரி அதே போதும். இது மட்டும் அளவாக எடுத்துக்கோங்க. தண்ணி கரெக்டாக குடிங்க. அவ்வளோதாங்க. நான் இது தான் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 4 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. சாப்பாடு அளவாக எடுத்துக்கோங்க. காய்கறி நிறையா சாப்பிடுங்க. ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நிறையா சாப்பிடுங்க. மெயினாக ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடிக்கணும். எனக்கு 50 கிலோ வரணும்னு ஆசை. கண்டிப்பாக அதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒன்ஸ் என்னோடய வெயிட் அப்டேட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, பாருங்கள். இனிமேலும் நிறைய வீடியோ போடுவேன். அதெல்லாம் பார்க்க ஆர்ஜே vlogsஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.